ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லென்ஷாஸ் வேர்ல்டு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. பைபிளில் உள்ள வசனத்தை எங்களுடைய நம்பிக்கையாக வைத்து தான் நாங்கள் இந்த வீட்டை கட்டியிருக்கிறோம். குறுகிய காலத்தில் நேர்த்தியாக கட்டுறதுக்கு உதவி செய்த கடவுளுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வீடு கட்டுறதுக்கு உதவி செய்த கொத்தனார், ஷீட் போட்ட வெல்டர், எலக்ட்ரீஷியன், டைல்ஸ் மேன், கார்பெண்டர், பெயிண்டர் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ப்ரீ காஸ்டிங் மெத்தடில் ஷீட் போட்டு சிம்பிளாக சின்னதாக வீடு கட்டியிருக்கோம். சிறுக கட்டி பெருக வாழ், இதுதான் என்னுடைய கான்செப்டு. நான் பால் காய்ச்சிற அன்னைக்கு வீடியோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் எடுக்கலை. ஆனால் அன்றைக்கி எடுத்த சின்ன சின்ன வீடியோஸை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், பாருங்கள். பால் காய்ச்சி முடிச்சுட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரே இலை போட்டு எல்லாரையும் ஒன்றா சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சோம். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்டாங்க. பாட்டு போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லோரும். அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த நாளே ரொம்ப ஜாலியாக போச்சு. புது வீடு கட்டணும்னு என்ன மாதிரி எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். உங்களுடைய இன்கம்க்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி சிம்பிளாக வீடு கட்டி ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் பெருசாக வீடு கட்டியிருக்காங்கன்னு நாமளும் அது மாதிரி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஹோம் லோன் வாங்கிட்டு இல்லை கடன் வாங்கி நம்ம வீட்டை கட்டிட்டு ஃப்யூச்சரில் நம்மளோட தேவைகளுக்காக வேலைக்கு போகிற அந்த சுச்சுவேஷன் மாதிரி அந்த இஎம்ஐ பணத்தை பே பண்ணுறதுக்காக நம்ம வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துடும். அந்த நிலமை நமக்கு வேண்டாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் லென்ஷா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.